வெல்கம் டு ஸ்ரீமுத்ரா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சுவாசகோச முத்திரை. இந்த சுவாசகோச முத்திரை செய்கிறதுனால உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். எந்த தடையும் இல்லாமல் ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு போகிறதுனால எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும், உடம்புல ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். வாங்க இந்த முத்திரையோட பலன் பார்க்கலாம். இந்த முத்திரை செய்கிறதுனால லங்ஸுக்கு ஆக்சிஜன் ப்ராப்பராக போகிறதுனால நமக்கு இருக்கிற எரிச்சல், மனசோர்வு, தூக்கமின்மை, நமக்கு தாழ்வு மனப்பான்மை, ஹீமோக்ளோபின் கவுண்ட் கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும். இப்போ இந்த முத்திரை செய்கிறதுனால நம்ம டஸ்ட் அலர்ஜி, ஆஸ்மா, சைனஸ் இந்த மாதிரி தொந்தரவுலேருந்து நம்ம விடுபட்டுக்கலாம். ஆஸ்மா, சைனஸ் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு காற்று லங்ஸுக்குள்ளே சரியாக போகாமல் இருக்கும். அது போகாதனால அவங்களுக்கு இரும்பல், மூச்சு திணறல், மூக்கடைப்பு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும். இந்த முத்திரை செய்கிறதுனால அவங்களுக்கு இதிலேருந்து எளிதில் வெளிப்படலாம். இப்போது நம்ம சுவாசகோச முத்திரை செய்கிறதுனால நீரை குறைக்கிறோம், தீபூதத்தை நம்ம சமன்படுத்துகிறோம், ஆகாயத்தையும் சமன்படுத்தி காற்றை அதிகப்படுத்துறதுனால இந்த முத்திரை செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த முத்திரை 5லேருந்து 6 தடவை, எத்தனை தடவை வேணாலும் உங்களுக்கு இப்போ பிரச்சனை வருது, சாப்பிட்ருக்கோம், அதெல்லாம் நம்ம இந்த முத்திரையில் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. 5 to 6 டைம்ஸ் செய்யலாம். ஒவ்வொரு தடவையுமே 5லேருந்து 40 நிமிடம் வரைக்கும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற வரைக்கும் கூட நீங்கள் அதை தாராளமாக இந்த முத்திரையை செஞ்சுக்கலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த முத்திரை தாராளமாக செய்யலாம். ஆஸ்மா, ஒரு மாதிரி வீசிங் மாதிரி வரும் இல்லையா, அந்த நேரத்தில் கூட இதை செய்யும்போது, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அதுக்கு முன்னாடி நம்ம கையை இப்படி வைக்கும்போது ஃபஸ்ட் எய்ட் மாதிரி கூட இதை ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கெல்லாம் இது நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். இரும்பல், மூச்சு திணறல் எவ்வளோ நேரம் வேணாலும் இந்த முத்திரை கையில் வச்சுருந்தாங்கன்னா இதிலேருந்து நம்ம வெளியே வந்துக்கலாம். கப உடல் இருக்கிறவங்க மழை காலத்தில் சளி பிடிக்காமல் தவிர்த்து கொள்ளலாம். அதிகமாக வேலை இருக்கிறவங்க மூச்சு பார்த்திங்கன்னா மேலோங்கியே இருக்கும், பரபரன்னு சுற்றுவாங்க. அவங்களுக்கு இன்டெப்த்தாக ஆழமாக மூச்சே லங்ஸுக்குள்ளே போகாது. அந்த மாதிரி இருக்கும்போது தான் மன அழுத்தம் ஏற்படுது, மன இறுக்கம் ஏற்படுது. இதெல்லாம் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்மா, சைனஸ், தும்பல், மூச்சு திணறல், மன இறுக்கம் இவங்கெல்லாம் 3 மாதம் இந்த முத்திரையை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா சீக்கிரமாக சரி பண்ணிக்கலாம். இது 3 மாதம் செஞ்சாங்கன்னா ஆஸ்மா பிரச்சனை உள்ளவங்க இன்ஹேலர் பயன்படுத்தாமல் தவிர்த்து கொள்ளலாம். இன்ஹேலர் பயன்படுத்தாமல் இருக்கிறவங்க, ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இந்த முத்திரை 2 மாதம் 3 மாதம் செஞ்சாங்கன்னா நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து சரி செய்து கொள்ளலாம். இந்த முத்திரை செய்யும்போது கீழே விரிப்பு விரித்து கீழே உட்காந்து கைகளை நல்லா நீட்டி முட்டிக்கு மேலே வச்சு செய்யணும். கீழே உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்து காலை 2யும் தரையில் படும்படி, அப்போ கீழே எதுவும் விரிச்சிடக்கூடாது, சேரில் உட்காந்து கால் 2 தரையில் படும்படி வச்சு கைகளை நல்லா ஆள்காட்டி விரலை நல்லா மேலே காற்றை அதிகப்படுத்த போகிறோம். அதனால் நீட்டி வச்சுக்கணும். வாங்க இந்த முத்திரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பெருவிரலில் கீழே இருக்கிறதும் நடுவில் ஒரு ரேகையும் நுடியில் இருக்கிறதும் இந்த 3யும் செய்ய போகிறோம். இது 3லேயும் நடுவில் நுடி விரலும், மண் விரலும், ஆகாய விரல், இது 3யும் சென்டரில் வைக்கணும். இதுக்கு இந்த சென்டரில் இப்படி வச்சு இந்த 3 விரலையும் வச்சு நம்ம நீர், மண், ஆகாயம் இது 3யும் சமன்படுத்தி ஆள்காட்டி விரல் காற்றை நம்ம அதிகப்படுத்துகிறோம். பார்த்திங்களா, இந்த நீர், மண், ஆகாயத்தை 3யும் சமன்படுத்தி காற்றை அதிகப்படுத்துறதுனால நம்ம உடல் உறுப்பில் காற்று அதிகமாகுது, நமக்கு எனர்ஜி லெவல் கிடைக்குது. இந்த முத்திரை செஞ்சு பாருங்கள். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த முத்திரை எல்லாருமே செய்யலாம். 5 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இந்த முத்திரையை செஞ்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 2 தடவை செய்யுங்க. பிரச்சனை இருக்குது, வீசிங் எடுத்துகிட்ருக்கு அப்படிங்கும்போது எந்த நேரம் வேணாலும் இந்த முத்திரையை செய்யலாம். நமக்கு நாமே மருத்துவர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.